மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். இவன் உழைக்க போயிருக்கிறது குடும்பத்துக்காக. அதை ஒரு கணம் கூட நினைச்சு பார்க்கறது. அவனும் போராடிக்குள்ள தான் படுற கஷ்டத்தில் என்னைக்குமே எங்கள் ஆம்பளைக்கு அழவும் தெரியாது, சொல்லவும் தெரியாதுங்க. வயிற்று கட்டி வாயை கட்டி தான் ஊருக்கு பணம் அனுப்ப முடியும். 35 லட்ச ரூபா அவன் உழைப்பு, 10 வருஷம் உழைப்பை தின்னுட்டு ஓடி இருக்கு தரேன். டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் வாங்குற நீ, விஷம் வச்சு கொல்லுவேன்ற நீ அவனை. உனக்கு இருக்க பாய் ஃப்ரெண்டுக்கு அவனை ஆள் வச்சே கொல்லுவேன். மாமா விசாரிக்கணுன்னு அவங்க இருந்து வர்றாங்க. இந்த சான்றெல்லாம் உண்மையா? அந்த சான்று உண்மை அப்படின்னு அடிச்சு சொல்லுவேன். ஓ புருஷன் விஜயகுமார் அவர் தான் செத்து போனவர் திருப்பி சொல்லு. போலீஸையும் வர சொல்லிடுறாங்க, ஆளுமனையும். அது வரைக்கும் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எந்திரி மகன் இது யார் அப்படின்னா விஜயகுமாரோட அது பாடுறாங்க. உங்கள் வேண்டதெல்லாம் உங்கள் கழுத்தை போய் வெட்டிக்க வேண்டியதான கோயிலில் வச்சு. எதுக்கு ஆட்டை பிடிச்சி விட்டுறீங்க? வீடு சிங்கிள் ஃப்ளோர் கட்டியாச்சு, இன்னொரு ஃப்ளோரை முடிச்சுட்டு வந்துடுறேன். அதில் வாங்கின கடனை கட்டிட்டு வந்துடுறேன். இப்படி தாங்க என்கிட்ட சொல்கிறாங்க எல்லாரும். அப்போ ஆள் இல்லாமல் வாங்கி அதான சொன்னேன். பேக்ரவுண்ட் ஆள் இல்லாமல் வாங்க முடியாது. நியூஸ் பார்த்தப்பே நான் கணிச்சிட்டேன். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட அந்த தாவம் தெருவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தான் உயிரோடு இருக்க கணவனுக்கே டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் தான் விசாரணை தெரிய வருது. ஸ்டேஷன் விசாரிக்கும் போது கணவனே கூட வந்திருக்கான். ரேவதி விஜயகுமார் தம்பதி. ஆமா, இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன அதை சொல்றதுன்னு தெரியல. அதாவது முதல்ல கண்டுட்ட சொல்லிடுறேன். பவானி ஆட்டில் ஒரு டெட் பாடி அடிச்சுட்டு வருது. 2004 கல்யாணம் ஆகிருக்கு. 2004 14 10 வருஷம் வச்சேங்க. மலேசியாவிலேயே காலத்தை கழிச்சிருக்காப்புல. பாவம். சம்பாரிச்சு மாதம் 3.5 லட்ச ரூபா ஆவரேஜ். கிட்டத்தட்ட அவர் சொல்கிறபடி பார்த்தா ஒரு 35 லட்ச ரூபா பணம் அனுப்பியிருக்காரு. இந்த ரேவதியோட நடவடிக்கை சரியில்லைங்கிறது வெளிநாட்டிலேருந்து இப்படி இருந்தாலும் கிராமத்தில் சொல்லாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக தெரியும், சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது ஒரு மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. இவரோட சொத்துக்கள்லாம் வேறு இருந்திருக்கு. இதில் ஒரு குழந்தை, பெண் பிள்ளையெல்லாம் இருக்குது, ஒரு குழந்தையும் இருக்குது. பெண் பிள்ளையெல்லாம் அந்த அம்மாவோட அனுப்ப முடியாதுட்டாங்க. ஆமாம், 2 பெண் பிள்ளை. பாவம். பவானி ஆட்டில் எப்படிங்க எப்படிலாம் யோசிக்க தோணுது எனக்கு? அதுதாங்க. இல்லை, ஒரு பெண்ணாலே எப்படி சார் இந்த அளவுக்கு யோசிக்க தோணும்? இல்லை, பேக்ரவுண்டில் ஆள் இருந்திருப்பாங்க. பேக்ரவுண்டில் ஆள் இருந்திருப்பான். ஒண்டிலாம் செய்ய முடியாதுலாம். அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. இந்த நாடகத்தை அரங்கேற்றது குடும்பத்தில் ஆள் இருந்திருப்பாங்க. பின்னாடி ஆண் நண்பர்கள் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் விசாரணை. அந்த விசாரணையில் தான் இப்போ போலீஸ் தூக்கிட்டு போகுது விசாரணைக்கு. ஆலமன் போலீஸ் வட்டாட்சியர் வரவழைச்சிட்டாரு. இந்த பாடியை எடுத்துகிட்டு போய் மிதந்து வந்திருக்கு, கொஞ்சம் டீகம்போஸ் ஆகி. கணவர் விஜயகுமார் தான் சொல்லி கொண்டு அட்டாப்சி பண்ணி கொண்டு தகனமும் செஞ்சுட்டு டெத் சர்டிஃபிகேட் அங்கேயே இருந்து வாங்கியாந்து இங்கே வச்சு வாரிசு சான்றை மூவ் பண்ணுது தாலுகா ஆஃபீஸில். ஆனால் அதையும் கொடுத்துருக்கானுங்க பாருங்க. அதை சொல்லுங்க. அப்போ ஆள் இல்லாமல் வாங்கி அதான சொன்னேன். பேக்ரவுண்ட் ஆள் இல்லாமல் வாங்க முடியாது. நியூஸ் பார்த்தப்பே நான் கணிச்சிட்டேன். இது ஆள் இல்லாமல் செய்ய முடியாது. பேக்ரவுண்டில் ஆள் இருந்திருக்கணும். ஆள் இருந்தும் குறைந்தபட்சம் வட்டாட்சியர் லிங்க்லேயோ இல்லை பிடிஓ லிங்கில், தாசில்தார் லிங்கில் அந்த கலெக்டரேட் அந்த சர்க்கிளில் உள்ளவனா தான் இந்த கேம் விளாட முடியும். கண்டிப்பாக. இல்லாட்டி இந்த நாலேஜெலாம் வராது. அது அந்த ஊர்லேயே அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க. 10 லட்சத்தை வந்து ஆட்டையை போட்டிருப்பான். படத்தை கேட்க போய் தானே பிரச்சனை. ஆமாம். அப்போ ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுது. வந்தோடனே அந்த ஒரிஜினல் விஜயகுமாரை இங்கே கொண்டு வந்துடுறாங்க. யார் ஹஸ்பண்டை, நீ மறவாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாமா கொஞ்சம் என்கொயரி இருக்குமான்னு சொல்லி தாசில்தார் வர சொல்லியிருக்காரு. வர சொல்லி அவர் வெளிநாட்டிலே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மனவர்த்தை ஏற்பட்டு பிரிஞ்சுட்டார். ஓ பாருங்க, அந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு இந்த கேம் விளாண்டுருக்கு. பிரச்சனை ஆயிரத்துக்கு ஒருத்தர் நான் வீட்டை விட்டு போகிறேன்ட்டு போயிடுறாரு. எதனால் போகிறாரு? உன் சோத்தில் விழ வச்சு கொண்டு வந்து இந்த அம்மா சொல்லியிருக்கு ரேவதி. ஓ ஐயோ நம்ம என்னடா உயிருக்கே ஆபத்தாடி இருக்கு, நீ பணமே வச்சுக்க தாயி, நான் போகிறேன்ட்டு எஸ்கேப். நல்ல வேலை போடணும். போயிட்டாரு. தப்பிச்சா முடிச்சதா இல்லையே, வேலை பேச வச்சு கொள்ளும், பாய் ஃப்ரெண்டை வச்சு கொலை பண்ண வேண்டியதானே. இதில் என்ன பெரிய விஷயமா? நடந்துக்கிட்டு தானே இருக்கு நாட்டில். மாமா விசாரிக்கணுன்னு சொன்னோன்னே அவங்க இருந்து வர்றாங்க. இந்த சான்றெல்லாம் உண்மையா? அந்த சான்று உண்மை அப்படின்னு அடித்து சொல்லுது. ஓ புருஷன் விஜயகுமார் அவர் தான் செத்து போனவர் திருப்பி சொல்லுது. போலீஸையும் வர சொல்லிடுறாங்க, ஆளுமனையும். அது வரைக்கும் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எந்திரி முதல்ல இது யார் அப்படின்னா விஜயகுமாரோட அனுப்பாடுறாங்க. அப்பா இது யார் அப்படின்னு தான் என் கணவர் அப்படிங்கிற உண்மை வருது. அது வரைக்கும் அடிச்சு பேசுது. தாசில்தாரே அடிச்சு பேசுது, போலீஸே அடிச்சு பேசுது. எதுக்குங்க அவ்வளோப்படல. அப்புறமா தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. போலீஸ் விசாரணைக்கு போயிடுங்க, இந்த சான்று எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோம், போலீஸ் விசாரணை எடுங்கன்னப்ப விஷயத்த சொல்லுது. அவன் 10 வருஷமாக கல்யாணம் ஆகி போயிட்டான் வெளிநாடு. நான் எப்படி தனியாக இருக்கிறது, அதனால தான் நான் எப்படி இருந்தேன். அவன் நிறைய சொத்து இருந்துச்சு, அவனை சந்தேகப்படுறான், சொத்து கொடுக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு நான் அந்த விளாண்டுட்டேன் அப்படின்னு பதிவிடுறாங்க அவங்க. எப்படி இருக்கு பார்த்துங்க. இல்லை சார், எப்படி தான்
மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறான், மாசம் மாதம் பணம் அனுப்புறான். ம். எப்படி இந்த மாதிரி பெண்களுக்கு கணவன் மேல துரோகம் பண்றதுக்கு எப்படி மனசு வருதுன்னு கேக்குறேன். இல்லை அது அப்படி துரோகம், அது தப்பு தான், அது செய்யக்கூடாது. நான் வெளிநாடு நானும் வந்து ஒரு போயிருக்கேன், பார்த்துருக்கேன். அப்படியே 100 மாடி கட்டிடத்தில் அப்படியே ஒரு ஒரு ரோப் ஒன்று இருக்கும், அதை போட்டுட்டு மேலே பிடிச்சிருக்கோம், ஒரு மனுஷன் தான் பிடிச்சிருப்பான். அவனுக்கு வெயிலில் ஒரு கிறுகிறுப்பு வந்தான்னா கயத்தை விட்டுருவான். ஐயோ, பக்கத்தில் ஒரு ஆங்கிளில் ஒரு டை போட்டு, சும்மா ஒரு டை போட்டு ஸ்டெப்பாக இறக்குவாங்க. எத்தனை மாடி கட்டிடத்துக்கு இதுதான் இன்றைக்கே விதிவிலக்கு. இப்போ கென்னெல்லாம் வந்துட்டு இப்போ பெயிண்ட் ஊத, அப்படி இருந்தாலும் மேலே ஏறி தான் ஆகணும். ஆமா, மனுஷன் ஏறி தான் ஆகணும். அங்கேருந்து பெயிண்ட் அடித்து இங்கே ஊருக்கு காசு அனுப்புகிறாங்க. ஊருக்கு அவங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்குன்னு தோணாதா? அதான் தோணும். பெண் வந்து தான் செய்த தியாகத்தை ஒரு நாளைக்கு 100 வாட்டி சொல்லி காட்டுறேன். உன்னை கட்டிட்டு வந்தனே, என்னத்தை கண்ட, இந்த பிள்ளைய தான் கொடுத்த, நல்ல நாள் போல நாள் வீட்டில் இருக்கியா, எடுத்து கொடுக்குறியா, தீபாவளி பொங்கல்லாம் வீட்டில் இருக்கியா, நான் ஒரே ஆளை தங்க உடைக்கிறேன், வாயாகாரி வேறு இதில் அப்போ வேற என்ன படுத்துறான், இப்படியாக தான் இவங்க பேசுவாங்க. ஆனால் ஒரு ஆண் தான் செய்த தியாகத்தை என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டான். உண்மையாகவே ஆண் தாங்க தியாகி. பெண்ணு சமைச்சேங்கிறாங்கல்ல, பெண்கள்லாம் சமையல் நலபாகனே ஆம்பளை தான், சமையலுக்கு ஃபேமஸே ஆண் தான். பொண்ணு ஒரு 100 கிலோ பிரியாணி ஆண்டா தூக்கி இறக்க சொல்லுங்க பார்ப்போம், இறக்க முடியுதான்னு பார்ப்போம். ஆனால் ஒரு ஆம்பளை தூக்கி தேர்தலை வாங்கிட்டால அவளை சூட்டோட 2 ரோப்பை போட்டு தூக்கி எறிஞ்சிருவான். ஆண் தான் தியாகி. ஒவ்வொரு இது வந்து நான் இது இந்த சப்ஜெக்டை விட்டுட்டு நான் பேசுறதுக்கு காரணம், இருந்தாலும் உண்மையான பெண்கள் பல பேர் இருக்காங்களா சார், தன் கணவனுக்கு யாரையுமே இங்கே தப்பு சொல்லலை, யாரையும் நான் என்ன தப்பு சொல்லவே இல்லை. இவங்களுக்கும் சில உடல் தேவைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அவனுக்கும் சில உடல் தேவைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த குடும்பத்தோடைய நலனுக்காக கையில் பாஸ்போர்ட் எடுத்தவன் பரலோகம் போகிறவரையும் வெளிநாட்டிலே தான் இருக்கான். இங்கே வருவாங்கங்க, வந்து இருந்துடலான்னு வருவாங்க. இங்கே வந்தால் ஒரு 5 வருஷம் கழிச்சு வரல, என்டையராக மனித மனம் எல்லாம் இங்கே மாறி இருக்கு. கண்டிப்பாக நீ நம்பி அவன்கிட்ட தொழில் பண்ண முடியாது. வட்டி கொடுப்பாங்க, அவன் திருப்பி தர மாட்டான், ஏமாத்திடுவான். நிலங்களாம் வாங்குவாங்க, அது ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டாக இருக்கும். கண் எதிர எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் குடும்பம் அழிஞ்சுது, என் கண் எதிர, என் நல்ல அனுபவத்தில் அழிஞ்சுது ஒரு பாய் குடும்பம். ஒரு கண்ணுக்குட்டி ஒரு 10,000 ரூபா போகாத அந்த கண்ணுட்டி அவர்கிட்ட 20,000 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. ஓ, அப்படியே பண்ணி 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 பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இவர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு அப்படியே ஜமாத்துக்கும் போல் ஒன்றுக்கும் போல் அப்படியே பஸ் ஸ்டாண்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு நேரம்லாம் எப்படி இருக்காருன்னு தெரியல, பஸ் ஸ்டாண்டு போய் படுத்துக்கிறது இந்த மாதிரி ஆயிட்டார் நிலை. வீடு என்ன காரணம், இது மாதிரி விட்டுட்டு போகிறதான் காரணமா? விட்டுட்டு போகிறதுல வந்து 2 விதம் இருக்குது. முதல்ல வந்து நம்ம கணவர் வெளிநாட்டில் இருக்கக்குள்ள மனைவிக்கு இங்கே சில தேவைகள் இருக்குது. ஒரு சிலிண்டருக்காரன் ஓடிடுவான், யாராவது சிலிண்டர் வாங்கி வந்து கொடுக்கணும். வீட்டுக்கு நெல் அரைக்கிறது, மில்லுக்கு போகிறது, மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர்றது, சின்ன சின்ன உதவிகளை செய்கிறது யாரோ ஒருத்தர் வேணும். டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. கண்டிப்பாக வீட்டிலே ஆம்பளைங்க இருந்தால் பிரச்சனை இல்லை. 2வது கூட்டு குடும்பமாக இருக்க மாட்டாங்க, மேக்சிமம் தனி குடும்பம் ஆகிடுவாங்க. இவன் உழைக்க போயிருக்கிறது குடும்பத்துக்காக, அதை ஒரு கணம் கூட இவங்க நினச்சி பார்க்கறது இல்லை. அவனும் ஃபோன் அடிக்குள்ள தான் படுற கஷ்டத்தில் என்றைக்குமே எங்கள் ஆம்பளைக்கு அழவும் தெரியாது, சொல்லவும் தெரியாதுங்க. நான் இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், சாப்பிட போகிறேன், அவ்வளோதான் சொல்லுவான், சாப்பாடே இருக்காது. அதுக்கு பிறகு தான் அவன் குக்கிங் பண்ணி சாப்பிடணும். நான் பார்த்துருக்கேன் வெளிநாட்டு கண் கூட. சோறு வடித்து ஒரு குழம்பு வச்சா 2 நாள் 3 நாள் வச்சுப்பாங்க. அந்த குழம்பு புளி சேர்ந்த ஒரு மீன் குழம்பு ஏதாவது வச்சுக்குவாங்க, 2 நாள் 3 நாள் இருக்கும். ரசம் வச்சிருக்குது, ரசம் வச்சு இப்படி தான் ஓட்டுவாங்க. வேறு என்ன பண்ண டைம் இருக்காது. பரோட்டா தூக்கி காப்பியில் தொட்டு சாப்பிடுவாங்க. பரோட்டா இருக்குல்ல, அது பிச்சு காப்பியில் தொட்டு சாப்பிடுவாங்க, கொக்கோ கோலாவில் தொட்டு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் காம்பினேஷனா? வேறு வழி இல்லை. வயிற்று கட்டி வாயை கட்டி தான் ஊருக்கு பணம் அனுப்ப முடியும். 35 லட்ச ரூபா அவன் உழைப்பு, 10 வருஷம் உழைப்பை தின்னுட்டு ஓடி இருக்கு இந்த ரேவதி. நினச்சி பாருங்க அவன் வாழ்க்கையை. பணத்துக்கு பணமும் போய் டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் வாங்குற நீ, விஷம் வச்சு கொல்லுவேன்ற நீ அவனை. உனக்கு இருக்க பாய் ஃப்ரெண்டுக்கு அவனை ஆள் வச்சே கொல்லுவேன். ஆமாம், அப்போ அவன் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? திருப்பி வெளிநாடு போகிறது பாஸ்போர்ட் கையில் இருக்கோ இல்லையோ? இல்லை, தன்னுடைய குடும்ப தேவைக்கு தானே சார் போகிறாங்க, அதுவே பெரிய தப்பு தானே. குடும்பம் நல்லா இருக்குன்னு தாங்க போகிறாங்க. இல்லை சார், வேலை வாய்ப்பு இல்லை நெறியாளர். இப்போ நீங்கள் தினக்கூலிக்கு இங்கே போகிறீங்க, இன்றைக்கி ஒரு ஆம்பளைக்கு 1000 ரூபா சம்பளம் ஊரில், 30 நாளுக்கு வேலைக்கு போனால் 30,000 ரூபா. 30,000 ரூபா உங்களுக்கு பல்காக கிடச்சா தான் நீங்கள் அதை சேமிக்க முடியும். ஏன்னா 1000 கொடுத்தாக்க ஒரு 200 ரூபாய் மீன் வாங்குவான், ஒரு 100 ரூபாய் அரிசி வெள்ளம் தூள் வாங்க, 300 ரூபா போயிடும். ஒரு குவார்ட்டர் அடித்தா 200 ரூபா, மேலே சரிக்கு 500 ரூபா காலி ஆகிடும். பாக்கி 500 ரூபா அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் அந்த குடும்பம் செலவழிச்சிடும். குடும்பத்தை கையில் நிற்காது. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து விடுவான், டியூஷன் ஃபீஸ் கட்டும், எடுத்துகிட்டு போவோம். இப்போ எப்படி காசு நிற்கும்? மொத்தமாக மாதத்தில் 5 கல்யாணம். இல்லை சார், ஒரு நிமிஷம், மாதத்தில் 5 கல்யாண பத்திரிக்கை வருதுங்க. இப்போல்லாம் கல்யாணத்துக்கு போய் 500 ரூபா எழுதுறவங்களே மேலே பார்க்குறாங்க. ஆமாம், 1000 ரூபா, 1100, 2000, 1000, 2000 தான் காசு. 1000 ரூபாய் குறைஞ்சி எழுத முடியல, ரொம்ப முடியலை. இப்போ நமக்கெல்லாம் நிறைய பத்திரிக்கை வர ரொம்ப சிரமமாக இருக்குது. மொய்யை தவிர்க்கிறதா, ஒரு புத்தகம் வாங்கி கொண்டு கொடுத்தா ஒரு புத்தகமே 200 ரூபாய் கொஞ்சம் புத்தகம், நல்ல புத்தகம் இல்லை. நான் புத்தகம் தான் வாங்கி கொடுக்குறது, திருக்குறள் புத்தகம், ஏதாவது புத்தகத்தை வாங்கி கொடுத்துருது, இதை படிக்கட்டும், பணம்னா செலவாயிடும். இல்லை சார், இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ எங்கள் சரௌண்டிங்கில், இப்போ எங்கள் ஊர் புதுக்கோட்டை சரௌண்டிங்கில்
வீட்டுக்கு வீடு ஒருத்தன் வெளிநாட்டுல சிங்கப்பூர் மலேசியான்னு இருக்கான். அதுலயே பல குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு சார். ஐயா டிவோர்ஸ் வரையும் போயிட்டு இருக்கு. உங்கள் ஊருன்னு கிடையாது, ராமநாதபுரம், தொண்டி, அப்படியே புதுக்கோட்டை, அப்படியே பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், பங்களாவாசல், அதிராம்பட்டினம், அப்படியே உள்ள வாங்க, முத்துப்பேட்டை, அப்படியே உள்ள போங்க, சந்திரகோட்டை, தஞ்சாவூர், தஞ்சாவூர், வேதாரண்யம், கோடியக்கரை, அப்படியே தோப்தரை, அப்படியே வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், அப்படியே கடலூர், பாண்டிச்சேரி, மெட்ராஸ் கடற்கரை மாவட்டங்களில் வெளிநாடு பயணம் அதிகம் இருக்கும். ஏன்னா அங்கே விவசாயம் கிடையாது, அது நெய்தல் நிலம். அது ஆக்சுவலாக இப்போ நம்மலாம் விவசாயம் பண்ணுறோம்ல, அது நம்ம ஒன்று மருத நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நம்ம மருதம் நினச்சா விவசாயம் ட்ரை பண்ணுறோம். வருஷம் ஒரு புயல் வரும், கஜா புயல் வரும், இல்லை எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த வழிச்சு தடவி தூக்கி வச்சுட்டு போயிடும். புளிய மத்திய அடிச்சுட்டு போயிரு சார். கஜா புயல்ல கஜா புயலோட லாஸ் எங்க? கொடைக்கானலில் போய் கரையேறிச்சு. கொடைக்கானலில் போய் கரையேறிச்சு. யாராவது நம்புவானா? அதை சொன்னதும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தகட்டூரில் உள்ளவர் தான் சொன்னார். ஒரு வாத்தியார் கணிச்சு சொன்னார், அங்கே தான் கரையேற போகுதுன்னு. அவரையெல்லாம் கிண்டல் பண்ணான், கொலம்பஸ்ன்னு தப்பு தப்பா சொல்றாரு இவரு. கொடைக்கானல் இங்கே கடலா இருக்கு அப்படின்னு கடலா இருக்குன்னு சொன்னாங்க. கொடைக்கானல் முறிச்சு எல்லைஞ்சிட்டு போனிச்சே, அங்கிட்ட அப்படியே கீழே இறங்கிட்டு பழனி இறங்கி தாராபுரம் இறங்கி உடுமலைப்பேட்டை போய் அப்படியே போய் கோயம்புத்தூர்ல போய் வெளியே அனுப்பிச்சு. இந்த போயின்னு நம்ப முடியுமா? இந்த கடைசியில் அந்த கடைசி வேதாரண்யத்தில் காலை ஊன்னிச்சு, அங்கே போய் கரை இருந்துச்சு. வருஷம் நமக்கு ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. விவசாயம் பண்ணுறோம், இப்போ அறுவடை சீசன் தயாராகிட்டு. இன்னையிலேருந்து மழை பெய்யாமல் இருந்தால் ஓகே. மழை பெஞ்சிருச்சு. இயற்கையை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மழை அடிச்சுட்டு ஊற்றுனா மிஷின் இறங்கி அறுக்காது. ஆள் வச்சு இறக்க ஆள் இல்லை, எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. யாருமே கிடையாது, வீட்டுக்கு ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காசை ஊருக்கு அனுப்பக்குள்ள நம்ம 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 யார் மேலேயும் நான் தப்பு சொல்லவும் விரும்பலை, யாரையும் நான் ரைட்டு சொல்ல விரும்பலை. குடும்பத்துக்காக நான் தியாகம் பண்ணுறேன். நீங்களும் சமபாதி ஒரு பெண்ணும் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். பண்ணித்தான் ஆகணும்னு ஜனநாயக நாட்டில் நிர்பந்திக்க முடியாது. ஆனால் பண்ணணுங்கிற வேண்டுகோளை வைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு செத்து போயிடுறாங்க பல பேர். அங்கே பாடியாக தான் வர்றாங்க, பாடியாக வர்றாங்க. சில பாடி வரவழைக்கவும் முடியாது. ஓவர் ஸ்டேயில் இருப்பாங்க நிறைய பேர் அந்த நாட்டில் போய். ஓவர் ஸ்டேனா டூரிஸ்ட் விசா எஸ்கேப் ஆகிறது, அதில் இருப்பாங்க, வர முடியாது அவங்க. இதனால் அந்த நாட்டு சட்டத்திட்டம், அந்த நாட்டில் கொள்ளையடிக்கிறவங்க, எல்லா நாட்டிலையும் திட்டு பசங்க இருக்கானுங்க. சம்பளம் வாங்கிட்டு வருவீங்க, அதை கயிற்றில் கத்தியை வச்சு பணத்தை கொடுறான்னு கேட்பான். இது எல்லாத்தையும் மீண்டு தாங்க உங்களுக்கு பணம் அனுப்புகிறாங்க. பேங்குக்கு போய் உனக்கு அனுப்ப முடியாது, யாரையாவது உண்டியல்காரங்கள்ட்ட காசு கொடுக்கணும், அவங்க பாதி லாபத்தை எடுத்துக்குவாங்க. இங்கே உடனே பணம் டெலிவரி ஆகும். பல குழப்பங்கள், பல விஷயங்கள் இதில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பெண்ணு செஞ்சது சரியா இல்லையான்னு மக்கள் தான் தீர்மானிக்கணும், நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்காக தியாகத்தை ஒருத்தாங்க நெருப்பாக வெந்துக்கிட்டு இருக்கான். ஒரு 2 மணி நேரம் ஓட்டி பார்த்தா கூடுதலாக ஒரு 10-20 வெள்ளி சம்பளம் கிடைக்கும். ஜாகா பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. காட்டில் கிடக்கும் மிஷின்லாம், அங்கே பார்க்கணும். பாம்பு வரும், கீழே இறங்க முடியாது, பாம்பு கிடக்கும் புள்ளின்னு. நம்ம நாட்டு போய் 10 மடங்கு பாம்பு இருக்குது மலேசியாவில். ஒரு பாம்புலாம் அவ்வளோ நீளம் தான் இருக்குது. பாம்பு வரும், திருட்டு பையன் வந்து என்ன திருடிட்டு போயிடுவான், கத்தியை வச்சு குத்துவான், எல்லாம் நடக்கும் அந்த நாட்டில். சும்மா போகலையே இங்கே வாடா கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போடாமா. அங்கேயும் தமிழ் ஆள் தான் இருக்கான், தமிழ் பேசுகிறவன் தான். அவன் நம்மளே மிரட்டுவான், எல்லாம் செய்வான், அடிப்பான். எல்லாத்தையும் வாங்கி தான் இங்கே பணம் அனுப்புகிறான். பணம் அனுப்பக்குள்ள இங்கேருந்து வீடு கட்டுறாங்க. ஆனால் இப்போ அந்த மன புரிதல் எல்லாம் போகுது சார். இப்போ கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துல விட்டு போகிறான், போயிட்டு ஒரு 5-6 வருஷம் வரும்போது அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிருமா சார்? தப்புதாங்க. இப்போ நம்ம பகுதிகளில் உள்ள இஸ்லாமியர்கள், கீழக்கரை இஸ்லாமியர்கள் இருக்க பகுதியில் வெளிநாடு தொடர்புகள் இருக்கும். வேறு வழி இல்லையே, இங்கே இருந்து என்னத்தை சேர்க்கறது? இங்கே என்ன காசு இருக்கு முதல்ல சொல்லுங்க. பணம் சேர்த்துட்டு வரும்போது இங்கே ஃபேமிலி இருக்காது சார். ஏகப்பட்ட டிவோர்ஸ் நடந்திருக்கு. இப்போ என் சொந்த முதல்ல நிறைய நடந்திருக்கு. இங்கே இருந்து என்ன பண்ணுறது? 2-3 குழந்தைய விட்டுட்டு இருந்தாலும் அதாங்க நடக்கும். காசு இல்லைன்னா வீட்டில் கலவரம் தான் வரும். பணம் நல்லா பிளண்டியாக வீட்டில் இருந்தால் வீடு நிம்மதியாக இருக்கும். பணம் இல்லைன்னா சொந்தக்காரவனை மதிக்க மாட்டான். இல்லை இருக்கிற வச்சு வாழ கற்றுக்க முடியாதா அப்படி சார்? வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை உலகிலேன்னு. வாழ நினைச்சா வாழலாம், நான் இல்லைன்னா சொல்லலையே. ஆனால் அந்த ஆடம்பரம், கல்யாணம் வீட்டுக்கு போனால் சரக்கு புறக்குன்னு பட்டு புடவை கட்டணும். அந்த பட்டு புடவை ஒரு நாள் கட்டிட்டு அப்படியே அவுத்து வைக்கிறதா வீட்டில். அவ்வளோதான். ஒரு விழா கழிச்சு தான் டரக்கு டார் 4 நாளாக போகுதுங்க பட்டு புடவை. அவனே வர்றான், பழைய பட்டு புடவை இருக்கா, பழைய போட்டு ரோட்டில் வர்றான், கொடுத்துட்டு 100-50 வாங்கி கொடுப்பான், பொரியல் வாங்கி திண்டு உள்ளே போக வேண்டியதுதான். பட்டு புடவை யார் கல்யாணத்துக்கு எடுத்த பட்டு புடவை வேறு எங்கே கட்டினீங்க முதல்ல சொல்லுங்கள்? கிடையாது. அது நஞ்சு போயிருங்க, எடுத்து பாருங்க, நஞ்சு எப்படி பிரியா வந்துடும். அது டிரைவர்ஸ் வந்து அது 350 நகை வாங்கி போட்டுட்டு போகணும். ஏங்க இப்போ ஹை கிளாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஹை கிளாஸ் நிறைய பணம் வச்சுருக்கோம். அவங்க பூரா பிளாஸ்டிக்கில் தோடு, பிளாஸ்டிக்கில் ஆரம் போடுறாங்க. நம்ம மிடில் கிளாஸாக நகை போட வேண்டியதாக இருக்குது. காரணம், உங்களுக்கு முன்னாடி நாங்களும் கெத்துதான்னு காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இங்கே பணம் இருந்தால் தான் இங்கே உலகம் மதிக்கும் நெறியாளர். நீங்கள் என்ன வேணால் காரணம் சொல்லலாம். நீங்கள் இங்கே வாழலாமே, இங்கே ஏறு பூட்டலாமே, இங்கே விவசாயம் பண்ணலாமே, எல்லாம் ரைட், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மதிக்க மாட்டாங்களே. சமுதாய மரியாதை எங்கேருந்து வருது? பணம் இருந்தால் அவனை மதிப்பேன், இல்லைனா தூக்கி போட்டு. இப்போ தனக்காக யாரும் வாழல, மற்றவர்களுக்காக தான் வாழ்கிறோம்.
மற்றவர்களுக்காக அது சொசைட்டியை மனித ஜென்மமே அதுதானே. ஆடு மாடு உங்களுக்காக வாழலையா? உங்கள் வேண்டுதெல்லாம் உங்கள் கழுத்தை போய் வெட்டிக்க வேண்டியதானே கோயிலில் வச்சு. எதுக்கு ஆட்டை பிடிச்சி வெட்டுறீங்க? இப்போ சரிதானே, ஒரு விரலை வெட்டிக்கிறேன்னு வேண்டிக்கோங்க, தலைமயிரை வெட்டிக்கிறேன்னு வேண்டிக்கிறீங்களா, வளருது. விரல் வளருமா? வளராது. நான் உங்கள் நம்பிக்கையை தப்பு சொல்லலை. ஆட்டை வெட்டுறோம், ஆட்டை பலி கொடுக்குறோம், எந்த வகையில் சரி? ஆக்கி சாப்பிட்றோம், அவ்வளோதான். அதுமாதிரி நம்ம எல்லாமே இங்கே அடுத்தவங்களுக்காக தானே வாழ்கிறோம். இந்த வெள்ளை சட்டை எதுக்கு போடுறோம்? நல்லா பார்க்க கொஞ்சம் நாகரிகமாக இருக்கட்டும்னு போடுறோம். ஏன் இங்கே உள்ளுக்குள்ளே உள்ள அறிவை யாருமே மதிக்கலைங்க. அகவாழ்க்கை முக்கியம் இல்லை, அகவாழ்க்கை தான் முக்கியம், வெளித்தோற்றம் முக்கியம் இல்லைன்னு நிரூபணம் பண்ணவர் யாருன்னா மகாத்மா காந்தி. ஓமனம் தான் கேட்டிருந்தார். என் மூளை தானடா, என் உடம்பு எப்படி இருந்தான் நான் இல்லை அலட்சியப்படுத்தினவர் மகாத்மா காந்தி. ஆள் முக்கியம் இல்லை, ஆடை முக்கியம் இல்லை, ஆள் தான் முக்கியம்னு அது நிரூபணம் பண்ணி காமிச்சார் நம்ம நாட்டில். ஆனால் இன்றைக்கி அது மாதிரி முடியுதா? நீங்கள் எளிமையாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உங்கள்கிட்ட நல்லா கூட பேச மாட்டாங்க நெறியாளரை. என்னுடைய பர்சனல் அனுபவம் அதெல்லாம். உன்னை அடுத்த வண்டியெல்லாம் போக வேண்டாம். காசு சம்பாதிக்காமல் சும்மா இருக்கும்ல, ரொம்ப நல்லவனாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், சமுதாயம் மதிக்காது, பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் 1000 ரூபா பணம் வச்சு கொடுங்க, எங்கே இருந்து வச்சு கொடுப்பீங்க? வீட்டில் முருங்கைக்காய் இருக்கும், முருங்கைத்தழை இருக்கும், கீரை போட்டுக்கலாம், 2 வெண்டைக்காய் செடி, 2 கத்திரிக்காய் செடி, ஒரு தக்காளி செடி போட்டுக்கலாம், மாங்காய் இருக்கும், எல்லாம் இருக்கும். குழம்பு சாப்பிட்டு நீங்கள் பாட்டு நிம்மதியாக இருக்கலாம். அங்காடியில் அரிசி தர்றாங்க. அதையெல்லாம் பெரிய கேவலமாக சில பேர் இந்த டாக் ஷோவில் பேசுகிறான். அது ப்ரிவிலேஜஸ்ங்க. அரசு எனக்கு கொடுக்குறது, நான் பட்னி இடக்கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட் நினைக்கிறதுல அதுதாங்க பெரிய விஷயம். எந்த நாட்டில் கொடுக்குறாங்க அரிசி? நம்ம நாட்டில் கொடுக்குறாங்க. அரிசி கொடுக்குது, கோதுமை கொடுக்குது, அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருக்கலாம். ஒரு 50 ரூபா இருந்தால் 50 ரூபாய் மீன் கிடைக்கும் லோக்கலில். மீன் குழம்பு வச்சு ஆமாம், கல்யாண வீடு கிடைக்கும், கல்யாண வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது வந்து ஏற்றுக்கிறாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. பையன் வெளிநாட்டில் இருக்கான், வெளிநாட்டில் இருக்கான், இந்த ஊர் பெருமை, வெளிநாட்டில் இருக்கான். வெளிநாட்டிலேருந்து சம்பாரிச்சிட்டு கடைசி 50 வயசில் நிறைய எல்லாம் விழுந்து வீடு வருவாங்க. 50 வயசு வரவே முடியலைங்க பாதி பேரால். ஃபஸ்ட்டு பிள்ளைய படிப்புக்கா, அப்புறம் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு வந்துடுறேன். பேரம்பேத்தி ஆகிட்டு இந்த இன்னொரு பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் முடிச்சிடட்டும் வந்துடுறேன். அவனும் முடிச்சுட்டான். ஒரு சரியான வேலை கிடைக்கல பிள்ளைக்கு, 50 வயசு ஆகிடும். ஆமாம், சரியான வேலை கிடைக்கல பிள்ளைக்கு. சார் எங்கள் ஊர் பார்த்து 33 வயசு தாண்டி பொண்ணு கிடைக்கல சார். நல்ல வேலை கிடைச்சிட்டு பிள்ளைக்குன்னா வந்துட போகிறேன். பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சிட்டு வீடு சிங்கிள் ஃப்ளோர் கட்டியாச்சு, இன்னொரு ஃப்ளோரை முடிச்சுட்டு வந்துடுறேன். அதில் வாங்கின கடனை கட்டிட்டு வந்துடுறேன். இப்படி தாங்க என்கிட்ட சொல்கிறாங்க எல்லாரும். ஆமாம், கேட்க சங்கடமாக இருக்குங்க. வெளிநாடு படிச்சுட்டு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையுது, 5 லட்சம் 10 லட்சம் சம்பாத்தியம் கிடைக்குது. அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது, ஃபேமிலி அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் லேபராக போகிற எல்லாருக்கும் இதுதான் திண்டாட்டம். மலேசியாவெலாம் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா ஒரு மாதம் காசு நம்ம வீட்டுக்கு அனுப்பலாம், அவ்வளோதான் அனுப்ப முடியும். ஓட்டி கீட்டி ஈர துணியே போட்டால் கூட 30,000 அனுப்புறது பெரிய கஷ்டம். எவ்வளோ ஒரு வெள்ளி இன்றைக்கி 20 ரூபா போதா, 22 ரூபா போதா, அவ்வளோதான் போகும். டாலர் 64 ரூபா போகுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் நிலை. அப்போ இங்கே உள்ளவங்க ஃபோன் பேசவுள்ள நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், லைவாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் என்ன நடக்குதுன்னு. களவாணி படத்தில் டிவியை உடைக்கவனுக்கு பாரு பையன். ஆமாம், பிள்ளைங்க நல்லா வளராதுங்க. அப்பா பக்கத்தில் இருந்தால் தாங்க ஒரு மாரல் பயம் இருக்கும், மாரல் ஃபியர் இருக்கும். அந்த களவாணி படத்தை அப்படியே ப்ராக்டிக்கலாக எடுத்துருப்பாங்க. ஆமாம் ஆமாம், ஃபோன் எடுத்து 2 உடஞ்சி கிடக்கும். மாடு அனுப்ப மாடு வாங்க காசு அனுப்புறேன்னு இல்லை, இந்த அனுப்பி விட்றேன். அவள் வெளில எடுத்துக்கிட்டு வீடு மணியாசி பண்ணா உனக்கு அப்படின்னு எல்லா காசையும் மணியாசி பண்ணுற காசு வாங்கி அப்பா அண்ணன் பைக்கு வாங்கிட்டு சொல்லுவானே, கொடுத்த எடுத்துட்டு அடவு. நான் கண்ணெதிராக பார்த்துருக்கேன் வெளிநாட்டில் இருந்தவங்களோட பிள்ளையில. தந்தை பக்கத்தில் இருந்தால் ஒரு பயம் இருக்கும். அப்பா உனக்கு பிடிக்குது பிடிக்கல 2வது பட்சம். ஆனால் அப்பா இருந்தால் ஒரு மரியாதையாக பயமாக ஒரு ஒதுங்கி நிற்போம். கண்டிப்பாக அது இல்லாமல் போயிடும். மனைவிக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. இங்கே ஆம்பளைங்க இல்லைனாலே அர்த்தமே வேறே பண்ணுறாங்க நெறியாளர். ஆமாம், தப்பு அது. என்ன எல்லாரும் நல்லவங்க தான், நம்ம அக்கா முறையில் அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணுவோம். ஆனால் அவங்களே சேர்த்து வச்சு சமுதாயம் தப்பாக பேசும், கிராமத்தில் வச்சு முடிச்சு போடுறது. அவன் வர்றான் பாரு, கரெக்டாக வரான் பாரு அப்படிங்க. நைட்டு 10 மணிக்கு அந்த அக்காவுக்கு தலைவலியாக இருந்திருக்கும், இவன் மாத்திரை வாங்கி கொண்டு கொடுக்க போயிருப்பான். இல்லை அவங்க வீட்டு வயசுக்கு வந்த பொண்ணுக்கு மென்சஸாக இருந்திருக்கும், ஒரு பேடு கிட்ட வாங்கி கொண்டு கொடுக்க போயிருப்பான். 10 மணிக்கு அவங்க எங்கே போக முடியும் சொல்லுங்க கிராமத்துலேருந்து? 10 மணிக்கு வர்றான் பாரு. அப்போ அந்த அக்காவை சாப்பிட்டே அதை மீறி கேட்டிருக்கான். இல்லைக்கா வீடு போய் தான், சரி இருக்கிற 2 இட்லி சாப்பிட்டு போடணும். சாப்பாடு நடக்குது, அக்கம் பக்கம் கதை. ஐயோ புரணி பேசியே இந்த நாடு ஒழிஞ்சு போச்சு. அடுத்தவனை பற்றி அவதூறு பேசாதவன் ரொம்ப குறைவாக இருக்கான். சமீபத்தில் நான் ஒருத்தரை பார்த்தேன் சென்னையில், அவர் ஒரு வழக்கறிஞர். அடுத்தவனை பற்றி பேசாத ஒரு குணத்தை பார்த்தேன். ஓ, நானும் அடுத்தவனை பற்றி முன்ன விட்டெல்லாம் பின்ன பேசுனதில்லை, நேரடியாக பேசுவேன். ஆண்டி நீ திட்டம்னா நேரடியாக திட்டி பார்த்துறது தான், என்ன ஆகிட போகுது? ஆமாம், மனசில் வந்துச்சு திட்டினாடா போட, என்ன ஆகிட போகுது இப்போ? ஆனால் இங்கே அப்படி இல்லை, முன்ன விட்டுட்டு முடிச்சு போடுறது, கதை கட்டுறது. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து இருந்தால் ஒன்றா ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு உங்கள் ஊரில் பக்கத்து டவுன் சொல்லுங்கள், ஏதாவது ஆலங்குடி போகிறீங்க, ஒரு பேங்கில் பணம் எடுக்க போகிறீங்க, கிருகிருன்னு பொறிகளையும் வந்துருக்கு, பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்துருப்பீங்க. அப்போ நீங்கள் பைக்கில் போயிட்டு வந்துருப்பீங்க, அக்கா என்னக்கா உட்காந்துருக்கீங்கன்னு, கிருகிருன்னு வந்ததுப்பா, சரிக்கா கலர் வாங்கிட்டு வர கலர்கள் வாங்கி கொடுப்பீங்க. பற்றி இல்லை கலர் வாங்கி கொடுக்குறான், நமக்கு வாங்கி கொடுத்தானா? சரிக்கா ஊருக்கு தான் போகிற வரீங்களாக்கா பைக்கில்? இல்லை இப்போ பஸ்ஸில் வந்துடுறேன், பஸ்ஸு வரலையாமுக்கா, பஞ்சராமுக்கா மினி பஸ்ஸு,
செட்டில் கிடக்காக்கா, உண்மையாக செட்டில் கிடந்திருக்கோம், வாங்கன்னு ஏற்றிட்டு போயிருப்பீங்க. அதுக்குள்ளே வேகமாக பஞ்சர் ஓட்டி பஸ்ஸு பக்கத்தில் வந்துடுவோம். பஸ்ஸு வரக்குள்ளேயே பத்தி அடிவில் பைக்கில் ஏறி போகிறா ஒரு ஆட்டை பைக்கில் தொடர்பு இல்லாமையா நான் தான் சொன்னனே அப்படிம்பாங்க. கதை கட்டுறது, அந்த கணவனுக்கு ரகசியமாக வேணாம் தகவல் சொல்லிடுறது, உன் பொண்ணு ஃபோன் வந்துருது உடனே அடிச்சிடுறது, வீடியோ கால் பாரு உன் பொண்ணாட்டி பைக்கில் போயிட்டு இருக்கான், அவன் சந்தேகப்பட்டு போட்டு கொள்றதும் இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட்லையும் பாருங்க. இதில் கணவன் மனைவி என்பவர்கள் ஒரு நல்ல புரிதல். இந்த ஜென்மத்தில் நம்ம அம்மாவுக்கு அடுத்ததான் நம்ம வீட்டில் ஒரு லேடிஸ் தான், அது மனைவி தான். அவங்களோட வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ அதுக்கான புரிதல் வேணும். அதேமாரி அந்த மனைவிக்கு அவங்க அப்பாவுக்கு அடுத்தது ஒரு கணவன், தந்தை மாரி தான் கணவன். நீங்கள் அவங்க கூட வாழ்ந்து தான் ஆகணும். தவறுகள் இருந்தாலும் குழந்தைகளுக்காக வாழணும். எல்லார் வாழ்க்கையும் நிம்மதி போச்சு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம். சமுதாயத்தில் இனிமேல் அந்த ரேவதி சர்வே பண்ண முடியுமா? அந்த ஊரில் இருக்க முடியுமா? யாராவது நம்புவாங்களா? இப்போ இதெல்லாம் இருக்க குழந்தைகளை எவ்வளோ பாதிக்கும். இதெல்லாம் இருக்கணும்னா இல்வாழ்க்கையில் வந்து விட்டு கொடுத்து வாழணும். வள்ளுவனே அதான் சொல்கிறான், விட்டு கொடுத்து வாழ்வோம். நன்றி, மிக்க நன்றி சார். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.